ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஓகேவா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கும் என்னோடய அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறதுலேருந்து எப்படி நம்ம ஓரளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்பில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஆன்லைனில் கோட்டக் மஹேந்திரா ஆப்பு அந்த மாதிரி நிறைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியலனாலும் உங்கள் கிட்ட கூட இருக்கிறவங்க படித்தவங்க யார்கிட்டயாச்சும் கொடுத்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணி ஆன்லைன்லேயே ஏடிஎம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 to 5 டேஸ்க்குள்ளே வீட்டுக்கே வந்து உங்களுக்கு கார்டு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த ஆப் யூஸ் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் லாங் டேர்ம் ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து நமக்கு விட்ரா டெய்லி வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த 1 நாள் சைக்கிள், 2 நாள் சைக்கிள், 5 நாள் சைக்கிள் போட்டு ஆப் க்ளோஸ் பண்ணும் போது 1 லட்ச ரூபா போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 லட்சம் வரும், 3 லட்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் போட்டு லாங் டேர்ம் ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நிறைய பேர் நார்மல் பீப்புள் கிட்ட இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலயமா வந்து இந்த குரூப்ஸ்லாம் இல்லாமல் யூடியூபர் கீழே இல்லாமல் நார்மல் பீப்புளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் போய் அமௌண்ட் போட்டுருவாங்க. சரி, அமௌண்ட் கரெக்டாக விட்ரா வந்துட்டுருக்கு, ப்ராஃபிட் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் விட்ரா போட்டோம் அப்படின்னா ட்ரிபிளாக எடுத்துகிட்டு ஆப்பில் ட்ரிபிளாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆப் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த சைக்கிள் போடுற டைமில் ஆப் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும், நார்மல் பீப்புளுக்கு தெரியாது. ஸோ அமௌண்ட் போட்டு அவங்க லாஸ் ஆகிடுவாங்க. அவங்க போயிட்டு சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னோடய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ சைபர் க்ரைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்த அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு அமௌண்ட் போயிருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து தானே நமக்கும் அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கு லிங்க் இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு சில அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரிஸ்க் அந்த அக்கௌண்ட்டை நம்ம ரீஓப்பன் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால் நீங்கள் ஜுவல் வச்சுருப்பீங்க, இப்போ ஐஓபியாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு கோல்டு லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஹவுஸ் லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் நீங்கள் ஆப்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் ஒரு நாள் கம்பல்சரி ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த கோட்டக் மஹேந்திரா அந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுறதுலேருந்து நீங்கள் இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா விட்ரா வருது அப்படின்னா ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏடிஎம்மில் போயிட்டு விட்ரா எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் எடுத்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குல்ல அந்த அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம், கையில் விட்ரா எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா, டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லோன் வச்சுருக்க அக்கௌண்ட்ஸை கம்பல்சரி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த மகளிர் பணம் வரும், அப்புறம் ஓஏபி பணம், அந்த மாதிரி மானிய பணம், அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்காக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு நிறைய ஆன்லைனில் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கம்பல்சரி.